உன் தாயான நான் உனக்காக என் குழந்தையோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சிதானே? உன்னுடைய தாயான நான் உன்னுடைய ஆபத்துகளையும் சிக்கல்களையும் தீர்க்காமல் விடவும் மாட்டேன். சிறிது பொறுமையாயிரு. உனக்கான காலம் நேரம் கூடி வந்து விட்டது. என் மீதான உன் நம்பிக்கையைதான் இத்தனை காலமாக நான் சோதனை செய்தேன். இப்பொழுது தேவையான அளவிற்கு பக்குவப்பட்டுவிட்ட உன் மனதில் தைரியமும் துணிவும் நம்பிக்கையும் கூட அதிகரித்து விட்டது. உன் மனதிலும் குடும்பத்திலும் இருக்கும் பிரச்சனைகளை நான் அறிவேன். ஏன் நடக்கிறது, எதற்கு நடக்கிறது என்று தெரியாமல் தானே உன் வாழ்விலும் குடும்பத்திலும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் உனக்கு நல்வழி காட்டவும் நல்லதை நடத்தி கொடுக்கவும் குழந்தை முருகனோடு உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன். உன் தாய் மனம் ஆறுதலை தேடும் வேளையில் உன்னிடம் கொஞ்சி விளையாட பாலமுருகனும் உனக்கு வரும் ஆபத்துகளை அழிக்க இந்த சக்தியும் உன் அருகில் உன்னுடன் இருக்கிறோம். மனதை அமைதிப்படுத்து. கலங்கிய குளத்திலிருந்து தெளிவான நீரானது கிடைக்காது. அதுபோல் கலங்கி போயிருக்கும் உன் மனதால் தெளிவான முடிவெடுக்கவும் முடியாது, செயல்களை தெளிவாக செய்யவும் முடியாது. உன் மனநிலையை சமநிலையாக்கவே நாங்கள் வந்திருக்கிறோம். உனக்கு பிரச்சனை தருபவர்களையும் பிரச்சனைகளையும் யோசித்து நேரத்தை வீணடிக்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் நீ சிந்திப்பதற்கும் உன் எதிரியானவர் சிந்திப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது. அவர்கள் உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் உன்னை பற்றி குற்றம் குறைகளை அடுக்கிக் கொண்டே செல்கிறார்கள். நன்றாக உன்னுடன் பேசி பழகியவர்கள் தான் இப்பொழுது எதிரி போல நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் எப்படி மாறினாலும் நீ உன் குழந்தை மனதை மாற்றிக்கொள்ளாதே. உன் குழந்தை மனது மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் குழந்தையோடு வந்திருக்கிறேன் நான். காரணமில்லாமல் இதை நான் சொல்லவில்லை. உனக்குள் நிறைய நல்ல எண்ணங்களும் குணங்களும் நிறைந்து இருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் இப்படி இருக்கிறார்களே என நினைத்து உன்னை நீயே மாற்றிக்கொள்ளாதே. அவர்கள் செய்ததை நீயும் செய்து நீ பழிக்கு பழி வாங்க நினைக்காதே. அவர்கள் செய்ததற்கான பலன் அவர்களுக்கு போய் சேர்ந்து விட்டது. மீண்டும் மீண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை யோசித்து பிரச்சனைகளுக்குள்ளே சுழலாமல் அதிலிருந்து வெளியே வந்து ஒரு மூன்றாவது மனிதனாக சிந்தித்துப்பார். ஏன் நடந்தது, எதற்கு நடந்தது, அதற்கு காரணம் யார் என்று எல்லாம் உனக்கு புரியும்படி நான் உனக்கு செய்வேன். அவர்கள் எதற்காக இந்த பிரச்சனைகளை உனக்கு செய்கிறார்கள், அதிலிருந்து உன்னை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்பதையும் உன் கூடவே இருந்து புரிய வைத்து உன் வாழ்க்கையை நிம்மதியாக மாற்றவே நாங்கள் இருவரும் உன் இல்லத்திற்கு வந்துள்ளோம். இனி நீ செய்ய வேண்டியது எல்லாம் எங்களை மனதில் வைத்துக்கொண்டு மனதை குழப்பாமல் இருக்க வேண்டியது மட்டும்தான். மற்றவை எல்லாம் அடுத்தடுத்து தானாக உன் காலடியில் வந்து சேரும். நீ சர்வ மங்களங்களுடன் சகல ஐஸ்வர்யங்களுடன் 16 பெற்று பெருவாழ்வு வாழப் போகிறாய். இவை அனைத்தும் நடக்க உன் மனதை மட்டும் தெளிவாக வைத்திரு. அப்பொழுதுதான் நான் கூறும் வார்த்தைகளையும் குழந்தையின் அன்பையும் உன் தாயான என் மடி மீது உறங்கும் உணர்வையும் நீ உணர முடியும். அப்படி நீ உணரும் போது நீ எடுக்கும் அத்தனை முடிவுகளும் நான் எடுக்கும் முடிவாக இருக்கும். என் முடிவுகள் எப்பொழுதும் தவறாக இருக்க முடியாது அல்லவா? உன் கர்ம வினைகள் முடியும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்வும் மாறப்போகிறது. இறை சக்தி உன் இல்லத்தில் இருக்கும்போது உன் மனம் பதற்றம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுது குழப்பத்தோடு எந்த முடிவுகளையும் எடுக்காதே. மனதை சாந்தப்படுத்து. தெளிவு உண்டாகும். நீ என் மீது கொண்டிருக்கும் பக்தி ஒன்றே போதும். உன்னை சகல சம்பத்துகளும் பெற்று நான் வாழ வைப்பேன். உன் வேண்டுதல்களை நான் என்றோ ஏற்றுக்கொண்டு விட்டேன். அதை பற்றி யோசித்து இனி நீ வருந்த தேவையில்லை. குழந்தையோடு விளையாடி உன் குழந்தை மனதை மட்டும் அப்படியே வைத்திரு. அனைத்தும் உன்னை தேடி வரும். மனநிறைவோடு செழிப்பான வாழ்க்கைக்கு தயாராக இரு.